பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மீண்டும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையில் நம்ம எல்லாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நல்லவரை, நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறவரை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் செய்கிறவரை இந்த வேளையில் துதித்து அவர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். உம்மை
அந்த நல்லவரை நோக்கி பார்ப்போமா? நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் வல்லவர், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறவர். அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வருகிற நல்ல பர்வதம் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு இந்த வேலையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே நன்றி சொல்கிறோம். எங்கள் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே இவை துதிக்கிறோம் நன்றி சொல்கிறோம். இந்த வேலையில் உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் அவருடைய உயர்த்துவோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்கு. அது அந்த நல்லவரை நம்ம ருசித்து பார்த்துருக்குறோம். அந்த நல்லவர் எவ்வளோ அவர் நன்மைகள் செய்கிறவர்னு நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கிறாரு. அந்த நல்லவருக்கு மனதார நன்றி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலேருந்து நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து அவரை துதிப்போமா? உங்களுடைய முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். அப்பா, நீங்கள் உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். தேவன் அப்பா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு பார்க்கிறோம். அவர் நம்மளுடைய தேவன் அவருடைய குமாரனை கொடுத்து நம்ம மேலே வைத்த அன்பை காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதியாக மாற்றி அவர் நம்மளுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றி அவர் நம்ம மேல் வைத்த அன்பை காண்பித்தார். தேங்க்யூ லார்ட். அப்பா, உங்க அன்பிற்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அவருடைய அன்பு பெரியது. இந்த வேளையில எல்லாரும் அப்பா உங்க அன்பு பெரியதுன்னு சொல்லுங்க. அவருடைய அந்த அன்புக்கு நன்றி சொல்லுவோமா? உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, நீங்க எங்க மேல வைத்திருக்கிற தயவு பெரியது, நீங்க எங்களுக்கு பாராட்டினா உங்க அன்பு பெரியது. அப்பா, அந்த அன்பிற்காக நன்றி சொல்றோம். உங்க குமாரனையே எங்களுக்காக கொடுத்தீங்களே, அந்த அன்புக்காக நன்றி. தேங்க்யூ. ஓ ரீபாபா ஷகதல ரியாபல தூணா ரபல ரபா. அதான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாரு? இந்த அப்பா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை எதுவுமே பிரிக்க முடியாது. எந்த ஆட்களும் பிரிக்க முடியாது. எந்த பொருள், எந்த காரியம், எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனை, எந்த போராட்டங்கள், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. அப்பா, ஏன்னா அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பு நம்ம இந்த ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களுக்கு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தெரிந்தா இந்த வேலையில் அப்பா உங்கள் அன்புக்குள்ளே வந்துடுறோன்னு சொல்லுங்கள். அப்பா, உங்கள் அன்புக்குள்ளே இந்த வேளையில் வந்துடுறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இந்த ஆராதனையில் தேவனுடைய அன்பை எல்லார் இருதயங்களையும் ஊற்றுறாரு. தேவனுடைய அன்பை அளவில்லாமல் ஊற்றுறாரு. இந்த வேளையில் எங்களோட யாரெல்லாம் இணைந்து ஆராதிக்கிறோங்களோ, எந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிறீங்களோ, உங்கள் மேலே தேவனுடைய அன்பு அளவில்லாமல் ஊற்றப்படுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பை ஊற்றுறார். ரிசீவ் பண்ணுங்க. ஓ ரீபாபா ஷகதரபா. இந்த வேளையில் ரிசீவ் பண்ணுறீங்களா? தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இறங்குது. அந்த அன்பை விட்டு ஒருத்தரும் ஒரு காரியமும் எந்த ஒரு பொருளும் உங்களை பிரிக்கவே முடியாது கிறிஸ்துவின் அன்பை விட்டு. ஏன்னா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அவரால் தான் நமக்கு முற்றும் ஜெயம், அவரால் தான் நமக்கு முற்றும் வெற்றி. எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயம் அவரால் தான். நம்மில் அன்பு கூறுகிறவரால் தான் நமக்கு ஜெயம். அந்த அன்புக்குள்ளே வந்துருங்க. அப்பா, உங்கள் அன்புக்குள்ளே வந்துருன்னு சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் எல்லாரையும் நிரப்பிடுங்க. தேவனுடைய அன்பினால நிரப்பிடுங்க ஆவியானவரே. உங்கள் அன்பை விட்டு நாங்கள் விலகி போயிருந்தாலும் அதற்காக இந்த வேலையில் மன்னிப்பு கேட்டுக்கிற ஆண்டவரே, உங்கள் அன்புக்குள்ளே திரும்பவுமாய் முழுவதுமாக வந்துடுறோன்னு சொல்லுங்கள். இந்த வேலையில் ஆண்டவருடைய அன்பு தான் எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஏன்னா சிலுவையில் அவர் நமக்காக முடித்த எல்லா காரியங்களும் அவருடைய அன்பினால தான். நீங்கள் அந்த அன்புக்குள்ளே வரும்போது எல்லா காரியங்களையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. தேங்க்யூ லார்ட். அப்பா, நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறீங்க. நன்றி. எங்களை விட்டு விலகாத நன்றி சொல்றோம். தேங்க்யூ லார்ட். மலைகள் விலகினாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. தேங்க்யூ லார்ட். விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள்
விலகாது, ஒரு நாளும் உங்களை விட்டு அவருடைய கிருபை விலகாது. அப்பா உங்கள் கிருபைக்காக நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் உங்கள் மேல் இருக்கும். தேங்க்யூ லார்ட். அப்பா உங்கள் வார்த்தைக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. மலைகள் விலகி போனாலும் சரி, மனிதர்கள், நாங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள், நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் விலகி போனாலும் சரி, உங்களை நீங்கள் நம்பி அவங்க ஏமாற்றினாலும் சரி, கிருபை உங்களை விட்டு விலகாது. இன்னைக்கு ஆண்டவர் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்கிறாரு. அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு நிலை பெயராது. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம தேவைக்கு எந்தெந்த மனிதர்களையோ நோக்கி பார்த்துருப்பீங்க, யார் யாரையோ கைவிட மாட்டாங்கன்னு நம்பியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை விட்டு உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், என் கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்கிறாருல, அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த வேலையில் நம்ம விட்டு விலகி போகிற, நம்மளை கைவிடுகிற மனிதர்கள் முகத்தை எத்தனை தடவை நம்ம நோக்கி பார்த்துருக்குறோம். இந்த வேலையில் நம்மளை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறவரை நோக்கி பாருங்கள். இந்த வேலையில் அப்பா எங்களை விட்டு விலகாதவரேன்னு சொல்லுங்கள். நம்மளை விட்டு கைவிடாதவரை இந்த வேலையில் நோக்கி பார்ப்போமா? அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளை விட்டு நிலை பெயராது. தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி 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 சொல்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக ஆண்டவர் மேலே இருக்கட்டும். இந்த வேலையில் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அப்பா உங்களை நம்பி இருக்கிறோன்னு சொல்லுங்கள். உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, ஏன்னா ஒரு மனுஷங்கிட்டே போய் நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் இந்த காரியத்தில்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உங்களை தவிர அது யாராலே செய்ய முடியாதுன்னு. இன்றைக்கி அதே வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும், எங்கள் பிஸ்னஸ்க்கு, எங்கள் வேலைக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் ஊழியத்துக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தேவைகளுக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் சரீர சுகத்திற்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோன்னு சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல இருப்பாங்களாம். இப்போ நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கோம்னு அவரை பார்த்து சொல்கிறோம் பார்த்தீங்களா? எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் இப்போ ஆண்டவரே நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கோன்னு சொன்னோமோ அந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. அந்த காரியம் ஒரு காரியமும் உங்களை அசைக்காது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பி இறங்கியிருக்கீங்க. அவரை நம்பி ஊழியத்தில் அவரை நம்புறீங்களா? உங்கள் ஊழியம் அசைக்கப்படாது. உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸில் அவரை நம்புறீங்களா? உங்கள் பிஸ்னஸ் அசைக்கப்படாது. உங்களுடைய சுகத்துக்கு அவரை நம்புறீங்களா? உங்கள் சரீரம் வியாதி இல்லாமல் இருக்கும். ஆண்டவரை நம்பி இருக்கும்போது ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள், அழிகுது போகிற ராஜ்யத்துக்குரியவர்கள் இல்லை. நம்ம எல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள். நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்போம். பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. பயத்திற்கு நம்ம தூரமாவோம், திகிலுக்கு தூரமாவோம், கொடுமைக்கு தூரமாவோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உங்கள் எல்லைகள்லே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறனால. அப்பா நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறனால நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்போம் ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிறனால நாங்கள் பயமில்லாது இருப்போம். உங்களை நம்பி இருக்கிறனால கொடுமைக்கு தூரமாக இருப்போம். உங்களை நம்பி இருக்கிறனால திகிலுக்கு தூரமாக இருப்போம். உங்களை நம்பி இருக்கிறனால எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் தான் எங்களை சூழ்ந்து இருக்கும். கொடுமை, பயமெல்லாம் எங்களை விட்டு தூரமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அப்பா நன்றி 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 சொல்கிறோம் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் இந்த வேலையில் எங்களோடு இணைந்து இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற பயம் அவர்களை விட்டு தூரமாவதாகன்னு சொல்கிற இயேசுவின் நாமத்தில். திகில் அவர்கள் குடும்பங்களை விட்டு தூரமாவதாக இயேசுவின் நாமத்தில். கொடுமை அவர்கள் குடும்பங்களை விட்டு தூரமாவதாக இயேசுவின் நாமத்தில். சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், செழிப்பு எல்லா குடும்பங்களையும் நிறைப்பதாக, எல்லா குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்வதாகன்னு சொல்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால. அப்பா எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது, இங்க பாருங்க என்ன பண்றாங்க, ஒரு 6 டிசைபிள்ஸ், 6 சீஷர்கள் என்ன பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தார், அவங்களுக்கு வெளியரங்கமாய் காட்டப்பட்டார். காட்டப்பட்டதுக்கப்புறம் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா 6 பேர் ஒரு டீம் சேர்றாங்க, ஒரு ஃபெலோஷிப் வராங்க. 6 பேர் பேதுருவோட தலைமையில் ஒன்று சேர்றாங்க. சரி, ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல டிசிஷன் அப்படி எடுக்க போகிறாங்க
அப்படின்னு பார்த்தா 6 பேர் எவ்வளவு பெரியவங்க, 3 வருஷம் 3.5 வருஷம் ஆண்டவரோடு வாழ்ந்தவங்க, பல அற்புதங்களை பார்த்தவங்க, அதிசயங்களை பார்த்தவங்க, ஏசப்பா கூடயே படுத்து தூங்கினவங்க, அவரோடையே ஒன்றா இருந்தவங்க. அப்படி இருந்தவங்க அவங்க 6 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு, அடுத்த வசனம் படிங்களேன், 3வது வசனம் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க பாருங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஹல்லேலூயா. 6 பேர் பேசி, எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியுமா சொல்லப்பட்டதெல்லாம். அந்த தோமா, நான் அவர் இதில் கை வச்சு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னார். அவருக்காகவே திரும்ப அப்பியர் ஆகிட்டு, பா தொட்டு பாருப்பா அப்படிலாம் சொன்னவர். 6 பேர் ரொம்ப க்ளோஸு. அதில் 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பரலோக ராஜ்யத்தில் லெஃப்ட் ரைட்டு யார் உட்காருவார்ன்றதுக்காகவே சண்டை போட்டவங்க, யோவானும் அவர் தம்பியும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் சேர்ந்த உடனே ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன எடுக்கிறாருன்னா, பேசுனதுக்கப்புறம், சரி ஆண்டவரை நம்பி இருந்தோம், இன்றைக்கி அவரே போயிட்டாரு, கூட இருந்தார், எல்லாம் நடந்துச்சு, அவர் கூட இருந்ததுனால நம்மளும் கொஞ்சம் அற்புதம் செஞ்சோம், இன்றைக்கி அவர் இல்லை, அவர் மரித்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன டிசிஷன் நம்ம எடுத்தார், பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்ம வாழ்க்கையில் நம்மளோட எல்லா சூழ்நிலைகளிலேயும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எனக்கு ஆண்டவர் காமிச்சார், எனக்கு ஒன்று தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. என் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒன்று தெரியும்ல, நமக்கு தான் அது இருக்குல்ல, பார்த்துக்கலாம். பேதுருக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவர் இல்லை, சூழ்நிலைலாம் ஒரு மாதிரியா இருக்கு. பேதுருக்கு ஒன்று தெரியும், எனக்கு தான் தெரியும்ல ஒரு காரியம், எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை செய்யலாம்ல. நிறைய இடங்கள்ல இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு காரியத்தை செய்ய போவோம், அந்த காரியத்தை ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார், அந்த காரியத்துக்கு செய்ய போகிறப்ப நமக்கு ஒன்று தெரியும் பார்த்தீங்களா. ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு வீடு கொடுக்குறேன்றாரு, திடீர்னு ஒரு ஆப்ஷன் வரும், இஎம்ஐயில் வாங்கிக்கோ. யார் ஆண்டர் இஎம்ஐயில் எங்கேயாவது பைபிள் எங்கேயாவது வீடு இஎம்ஐயில் கொடுக்கப்பட்டிருக்கா பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே இல்லை. நீ இஎம்ஐயில் வாங்கிக்கோ. இது இந்த ஆஃபர் வந்து யார் தரா, பைபிள் தரல, பரலோகம் தரல. இஎம்ஐயில் வாங்குறதுனா தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் பைபிள் சொல்கிறத நான் சொல்ல வரேன். உடனே என்ன வரும், ஒரு ஆப்ஷன் வருது, உலகம் கொடுக்குது, இந்தா உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், இஎம்ஐ கடனில் வாங்கிக்கோ. ஆனால் வசனம் அப்படி சொல்லலை, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அனுபவங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒன்று. இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா, ஆண்டவருடைய விசுவாச பாதையில், ஆண்டவரை நம்புகிற பாதையில் நமக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எனக்கு ஒன்று தெரியுன்றது தான் பிரச்சனை. இப்போ எதுவுமே இல்லைன்னு அவர் என்னமா பண்ணார், எனக்கு ஒன்று தெரியும்ல, எனக்கு மீன் பிடிக்கிறது தெரியும்ல, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னாரு. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. என்றான், அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். பார்த்தீங்களா, சூப்பர் டீம், பார்த்தீங்களா, பக்கா டீம். எப்போ பேதுரு சொல்வாருன்னு ரெடியாக இருந்திருக்கிறாங்க. பேதுரு சொன்னால் அவங்களும் ரெடி தான், வாங்க போய் மீன். எனக்கு அதை ஒரு 4-5 பேருக்கு வந்து மீன் பிடிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். மற்ற ஆட்கள் கேஸ்லாம் என்னன்னு தெரியல, எனக்கு தோமால என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. அவரும் மீன் பிடிக்க தெரியாதவங்க கூட வராங்க, வாங்க நானும் மீன் பிடிக்க வரேன், வாங்க நாங்களும் வரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை யாராவது தவறாக கைட் பண்ணுவாங்க தெரியுமா. நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், யோவான் சொல்லுவார், எப்பா அவர் கர்த்தர்ப்பா அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இந்த மீன் பிடிக்க போகலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு பார்த்தீங்களா, ஆள் அவர் தான் போட்டிலேருந்து குதிப்பார். ஆள் குதித்து தப்பிச்சு ஓடுவார். இந்த ஆளுங்க இன்னும் மீனை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. பிடிச்ச மீனை என்ன சொல்ல வரேன்னா, சில நேரங்களில் நம்மளை தவறாக கைட் பண்ணுறவங்க கூட சரியான பாதையில் போயிடுவாங்க, நம்ம மாட்டிக்குவோம். கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக கேட்கணும், ஆண்டுடைய வார்த்தையை
தெளிவாக கேட்கணும். ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன பேசுகிறார், என்ன பேசியிருக்கிறாருன்ற விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க பாருங்கள், இவங்க சொன்ன உடனே பேதுருவே சொல்லிட்டாரு, மீன் பிடிக்க போகிறோன்னா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, பின்னாடியே குருடனுக்கு குருடன் வழிகாட்டுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததை பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறி. அங்கே பாருங்க, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டோடைய சித்தத்தை விட்டு வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, படகு உங்களுக்கு ரெடியாக இருக்கும், எல்லாம் ரெடியாக இருக்கும், எல்லாமே ரெடியாக இருக்கும். கர்த்தரோட சித்தத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் ரெடியாக தான் வச்சுருப்பாரு, அங்கேயும் ஆயத்தமாக தான் இருக்கும். ஆனால் சாத்தான் பார்த்தீங்களா, அவங்க மீன் பிடிக்க போகிறோன்னா போட்டு ரெடியாக இருக்குது. சாத்தான் அழகாக போட்டை காட்டுறான், பாருப்பா போட்டெல்லாம் நீ மீன் பிடிக்கிற வரேன்னு சொல்லிட்டு, வா உனக்காக அழகான போட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். அடடா, மீன் பிடிக்க போகிறோன்னு சொன்ன உடனே போட்டு ரெடியாக இருக்குது, ஆயத்தமாக இருக்குது. உடனே படவேறினாங்க. தப்பு செய்கிறதுக்கு பாருங்கள், நம்ம பாருங்கள், ஒரு நல்ல காரியம் பண்ணுறதை உடனே பண்ண மாட்டோம். அதுக்கு அப்படியே உட்காந்து யோசிக்கிறது, பிளான் பண்ணுறது, செய்யலாமா செய்ய வேணாம். ஆனால் பின்மாற்றத்தில் போகிறத பாருங்கள், ஆண்டவரை விட்டு விலகிற காரியத்தில் மட்டும் உடனே படவேறினார்களாம். அடுத்த செகண்ட் வெயிட் பண்ணல, அடுத்த செகண்ட் ஏறிட்டாங்க படகு. உடனே படகு ஏறினாங்க. போன உடனே நீங்கள் ஒரு ராங் டிசிஷனில் போகிறீங்க அப்படின்னா எல்லாம் சாத்தம் ஆயத்தமாக வச்சுருப்போம். அப்பாடா, இவன் தேவனுடைய பாதையை விட்டுட்டு நம்ம பாதைக்கு வராடா, வாடா செல்லம் அப்படின்னு ரெடியாக வச்சுருப்பான். அப்போ நம்ம அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த வசனத்தை படிங்க. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கர்த்தருடைய சித்தத்தை விட்டுட்டு நம்ம வெளியே போய் எதையாவது பிடிச்சிடலான்னு நினச்சோம், ஒன்றும் பிடிக்காது, ஒரு மீன் கூட கிடைக்கல. நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், அதாவது வலையை போட்டாங்களே, ஒரு மீன் கிடைச்சிருக்க கூடாதா? இவங்கெல்லாம் ஃபேமஸ் மீன் பிடிக்கிறதுல. அதுவும் ராத்திரியில் தான் மீன் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ராத்திரியில் மீன் பிடிக்க போவாங்க. அந்த டைமில் போய் பார்க்குறாங்க, மீன் ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டாங்க. வீசி பார்க்குறாங்க, ராத்திரி முழுவதும் வீசுகிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, அதுதான் சொல்கிறேன், கர்த்தர் வைத்த பாதையில் நம்ம போகாமல், யாரோ சொல்கிறாங்க, இல்லை என் மாம்சம் சொல்லுது, இல்லை சூழ்நிலைலாம் ஒரு மாதிரியா இருக்குது, எல்லாம் அகைன்ஸ்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன், எனக்கு தான் இது தெரியும்ல, அதை நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு நம்ம போனோம், ஒன்றுமே கிடைக்காது. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க போனப்போ பார்த்தீங்கன்னா எதாவது பிடிச்சிட்டு, மீனவர்களாக இருந்தப்போ பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ போய் வலையை வீசி பார்க்குறாங்க, ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த வசனம் படிங்களேன். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஹல்லேலூயா. விடிய காலமான போது ஏன் தெரியுமா இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது? கரையில் ஒருத்தர் நின்று பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை அது. வீசுடி, வீசு, கடலுக்குள்ளேயா போயிருக்கிற நீ, வீசு, நைட்டு முழுக்க வீசி பாரு, ஏதாவது கிடைக்குமா, ஒன்று கிடைக்குமா? மீனுக்கெல்லாம் சொல்லிட்டாரு, எவனா ஒருத்த கூட மாட்டக்கூடாது, எல்லாம் ஓடி போயிடுச்சு. இவங்க வீசுறாங்க, வீசி பார்க்குறாங்க, கையெல்லாம் வலிக்குது. இந்த ஆண்டவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க போய் தண்டு வலிக்கிறத பார்த்து கஷ்டப்பட்டு, இந்த பிள்ளைங்க, என் பிள்ளைங்க தண்டு வலிக்கிறாங்கப்போ, எதிர்காட்டில் போகிறாரு, போய் உதவி செஞ்சார். அப்புறம் போட்டு பேதுரு போய் ஆழத்தில் போய் வலை வீசுப்பா பேதுரு அப்படின்னு சொன்னப்ப இவர் போய் ஆழத்தில் போய் வீசினார் பாருங்க. அப்பயும் போட்டுலாம் நிரம்பிச்சுல. ஆனால் இப்போ என்னம்மா பண்ணார்? போகலை. சில பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே அன்னைக்கு வந்து உதவி செஞ்சீங்க, இன்னைக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு நாங்கள் தண்டு வலிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் கடல் மேலே நடந்து வந்தீங்க, எதிர்காட்டில் மாட்டிக்கிட்டப்ப நீங்கள் உதவி செஞ்சீங்க ஆண்டவரே, எனக்கு இப்போ உதவி செய்ய மாட்டேங்கிறாரு. ஆண்டவரே நீங்கள் வந்து என் போட்டெல்லாம் நிரப்புனீங்களே ஒரு வாட்டி, நல்லா நிரம்பிச்சு, நாங்கள் கூட விட்டுட்டு வந்தோமே, ஏன் கரையிலே நிற்கிறீங்க? ஏன் கடலுக்குள்ளே வரமாட்டேங்கிறீங்க? பாருங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் குழந்தையாக இருந்தீங்க, நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ அவர் ஒரு 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 மாதிரி உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். நீ குழந்தையாக இருந்த அந்த டைமில் உன்னை உருவாக்குறதுக்காக அவர் இறங்கி உங்ககிட்ட வந்தார்.
ஒரு டைம் உன் போட்டை நிரப்பினார், எல்லாமே செஞ்சு காமிச்சார். இப்போ நீ குழந்தை இல்லை, உனக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு 3 வருஷம் போதிச்சிருக்கிறாரு, 3 வருஷம் உன் கூட இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. எப்பயும் அதே மாதிரி சிலர் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆண்டவர் வருவார் பிரதர். ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் நான் மாட்டினேன், கடலில் வந்தார், வரமாட்டேங்கிறாரு, இப்போ கரையில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. போடி, நானா உன்னை போக சொன்னேன்? ஃபஸ்ட்டு சொல்லும் போது போனார், நான் சொன்னும் போது நான் என் பேச்சை வார்த்தையை கேட்டு வீசினேன். இப்போ நீயா செய்கிற, என் வார்த்தையை கேட்க மாட்டேங்கிற, நீயா போய் வீசி வீசி பார்க்குற. இவர் என்ன பண்ணுறாரு, அமைதியா கரையில் நின்றுட்டுருக்கார். வீசுங்கடா, வீசி பாருங்க அப்படின்னு நின்றுட்டுருக்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இருக்கு போட்டில் ஒன்றும் இல்லைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இதுதான் ஆண்டவருடைய குசும்பு. ஆண்டவர் என்ன கேட்குறாரு, போனில எப்பா போட்டில் ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. போனில பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமா? அதான் தெரியல அவருக்கு, ஒன்றுமே அங்கே இருக்காதுன்னு நல்லா இவர் தான் மீனே வர விடாது செஞ்ச ஆண்டவர் இவர் தான். இவர் என்ன கேட்குறாரு, பிள்ளைகளே சொல்லு, படிங்க அதுங்க. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் ஏதாகிலும் ஏதாவது இருக்குதாப்பா, ஏதாவது மாட்டிச்சா மீன் போனில? அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, படிங்க. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஏன் தெரியுமா? அறிக்கை பண்ணு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லு, வாயை திறந்து சொல்லு. கிடச்சிதா? ஒன்றும் இல்லை. அதை தான் ஆண்டோடைய வார்த்தையை விட்டு, ஆண்டோடைய அழைப்பை விட்டு, ஆண்டை நமக்கு வச்சிருக்கிறத விட்டு வெளியே போனால் ஒன்றும் கிடைக்காதுன்னு வாயாலேயே சொல்ல வச்சார். அவருக்கு தெரியும் அந்த போட்டில் ஒன்றும் இல்லைன்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லை என்றார்கள். இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இல்லாமல் இருக்கா? செக் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் ஏன் அது ஒன்று இல்லை? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? இதை நான் படிக்கும்போது பார்த்தேன், சவுலை தலையை வெட்டி அவனை தூக்கி போட்டாங்களாம். அவனுடைய ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டு போயிட்டாங்களாம். அவன் ஒரு நிர்வாணமாக ஒரு மலையின் மேலே கடந்தான். அவனும் அவன் பிள்ளைகளும் வெட்டுண்டு விழுந்தார்கள் இருக்கு. ஆனால் கீழே வசனம் இருந்துச்சு, அதை படித்து எனக்கு ரொம்ப மனசு இருந்துச்சு. அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எஸ்ரா தான் அந்த புத்தகத்தை எழுதுறதா சொல்கிறாங்க. அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறான்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அஞ்சாணி இந்த குறி சொல்கிறவங்க கிட்டேயும் அவங்க கிட்டேயும் வார்த்தையை தேடி போய் கர்த்தரை அவமதித்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம வாழ்றது என்ன தெரியுங்களா? அவர் அவமதிக்கிறதுக்கு சமம். இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, உங்கள் பேச்சை கணவன் கேட்காததும் கணவன் பேச்சை மனைவி கேட்கலன்னா என்னம்மா, அவங்கள நீங்கள் மதிக்கலை. பிள்ளைங்க பெற்றவங்க பேச்சை கேட்காம போன என்னம்மா அர்த்தம்? அவங்கள மதிக்கலை, ஒரு பொருட்டாவே நினைக்கல. இப்போ யாராவது ஒருத்தவங்கண்ணா உங்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க பேச்சை கேட்பீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க. அதில் செக் பண்ணுங்க. உங்கள் வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலன்னா அவரை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, அப்படி அவமதிச்சதுனால சவுலை பார்த்தேன், அவன் வெட்டுண்டு விழுந்தான். அவன் இழந்த இழப்புகள் அதிகம். அவன் வார்த்தைக்கு கடவுளுடைய அவர் தமது வார்த்தையை தான் சகலத்தை காட்டிலும், அவர் வசனம் என்ன சொல்றது, அவர் தம் பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம் வார்த்தையை மகிமைப்படுத்தினார். அந்த வார்த்தையை ஒருத்தவன் கை கொண்டானா அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமை அவன் வாழ்க்கையில் வெளிப்படுவான். ஹல்லேலூயா. அதான் பேதுரு சொல்லுவோம், வார்த்தையின் நான் நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ண ஜீசஸ், ஆனால் கிடைக்கல. ஆனால் உங்கள் வார்த்தையினால் நான் போய் இப்போ வலையை வீசுகிறேன் அப்படின்னு சொல்லி வீசும் போது அந்த வார்த்தையினால் அந்த போட்டு நிரம்பினதை நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இப்போ பாருங்க, வார்த்தை வருது. இப்போ இவங்க எங்கே தெரியுமா இருக்கிறாங்க? கரையில் இருக்கிறாங்க. ஐயா, கடலுக்குள்ளேயே கிடைக்கலையா? 200 முழம். இவர் கரையில் இருக்கிறாரு, அவங்க பேசுகிற சத்தங்க கேட்குது. கரையில் வந்துட்டாங்க, போட்டை இறக்கிட்டு ஒன்றுமே இல்லைன்னு தோற்று போய் வந்துக்கிட்டு இருக்காங்க.
ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் எதையாவது சாதிக்கலான்னு போனோன்னா தோற்று போய் தான் வருவோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி போனால் போட்டை நிரப்பிட்டு வருவோம். ஹல்லேலூயா. இவங்க தோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வசனம் கீழே சொல்லும், 200 முழம் தான் இருந்துதான். 200 முழம் தூரத்தில் ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு? வலதுபுறம் வலைய போடு. ஹல்லேலூயா. அது படிங்களேன், படிங்க, அது அப்படியே படிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பாருங்க, நம்ம ஆண்டவர் ஆழத்திலையும் வலைய நிரப்புவாரு, கரையிலையும் வலைய நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டு உங்கள் வலைய நிரப்புறதுக்கு அது ஆழமும் ஒன்று தான், கரையும் ஒன்று தான். கரையில் எப்படிங்க மீன் இருக்கும்? ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி நீங்கள் போனீங்கன்னா கஷ்டப்பட்டு கடலுக்குள்ளே போகணுன்னு அவசியமே இல்லைங்க. கரையிலேயே உங்கள் போட்டு நிரம்பும், கரையில் உங்களுடைய வலைகள் நிரம்பும். அதை இழுக்க முடியல. கடலுக்குள்ளே போயிட்டு வந்தவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. கரையில் போட்டான் என் வலைய. சொன்னார், வலதுபுறம் போடுப்பா. இந்த நைட்டு ஃபுல்லாக அவனுங்க போடாததா போட்டு போட்டு 4 பக்கமும் பார்த்தாங்க. ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு வார்த்தை வந்துச்சு, ஒரே ஒரு வார்த்தை, ரைட் சைடில் போடுப்பா, வலது பக்கத்தில் போடுப்பா அப்படின்னு அந்த வலையை எடுத்து அவங்க வீசின உடனே பாருங்க, வலை நிரம்பியது. அதை இழுக்க முடியல. ஹல்லேலூயா. நமக்கு வர ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதை இழுக்க முடியாது. உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம வாழ்க்கை எனக்கு இல்லை. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை. இது ஒரு பேச்சாவே இருக்குது. நமக்கெல்லாம் பாருங்கள் பிரதர், அது ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கை ஒன்றும் இல்லை. எல்லாம் தான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? வார்த்தையில் வாழ்ந்தால் இல்லாததுன்னு ஒன்றுமே இருக்காது. பாருங்க, வார்த்தையில் வாழ்ந்தானா உங்கள் வாழ்க்கையில் இல்லாததுன்னு ஒன்று இருக்காது. யாராவது கேட்டால் அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னையா இல்லைன்னு ஒன்று கூட வர மாட்டேங்குது. எதுவுமே இல்லாமல் இல்லையா, எல்லாமே இருக்குயா. போட்டு நிரம்பி இருக்குது. இவங்க பாருங்க, இப்படி ஒருத்தவங்க வார்த்தையை நம்புறதுனால மற்றவங்க பாருங்க அவங்களும் சேர்த்து இழுக்கிறாங்க இவங்க கூட. ஒருத்தவன் வார்த்தையை நம்பாமல் போனால் அவங்க கூட போனவங்களும் கஷ்டப்படணும். இந்த வார்த்தையை நம்பி ஒருத்தவன் போகிறான் பார்த்தீங்களா, அவங்க கூட அந்த வார்த்தையை நம்பும் போது கூட நின்னாங்க பார்த்தீங்களா, நின்று போன இவங்களும் இழுக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து இழுக்கிறாங்க. அவ்வளோ இழுத்த வசனம் சொல்லுது. படிங்களேன் கீழே, நான் 11வது வசனம் படிங்களேன். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. வலை கிளியாதுங்க, வலை கிளியாது, நிரம்பும். அதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், இத்தனை பெரிய மீன்கள் வரும், வலை நிரம்பும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதையும் கிளிக்காதுங்க, எதையும் டேமேஜ் பண்ணாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்பும் நிரம்பும் நிரம்பும், இழுக்க முடியாத அதிகமாக இருக்கும். ஆனால் அது உங்களை டேமேஜ் பண்ணாது. அதான் ஒரு வசனம் இருக்கு, அவர் ஐஸ்வர்யத்தோட வேதனையை கூட்ட மாட்டார். இந்த உலகமும் வலையை நிரப்புது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவனும் நம்பர் 1 பணக்காரங்களாம் இருக்கலாம், அங்கே டேமேஜ் இருக்கு, அங்கே வேதனை இருக்கு. இந்த கர்த்தர் நிரப்புறாரு பார்த்தீங்களா, அதில் வேதனை இருக்காது, அது கிளியாது, அது அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், அது யாரையுமே டேமேஜ் பண்ணாது. அது இவனும் இழுத்து கூட வந்தவங்களுக்கும் இழுத்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று, வார்த்தை. அவர் வார்த்தையை பிடிச்சு, காலையில் நான் டங்ஸ் பேசும்போது ஆண்டவர் பேசினார்ல, வார்த்தையில் நல்லா விதைக்கப்பட்டுட்டு ஆவியானவர் தான் அதுக்கு தண்ணி. விதைக்கு தண்ணி எது? விதை வார்த்தை. அந்த விதைக்கு தண்ணினா ஆவியில் நிரம்பணும், ஜீவ தண்ணீர் ஆவியானவரால் நிரப்பப்படணும். ஒரு டைம் பிதாவுடைய டைம் இருந்தது, பழைய ஏற்பாடில் அதை முடித்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்த டைம் ஜீசஸோடைய டைம் வந்தது, அவர் டைம் வந்தது, அவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார். இந்த கடைசி காலத்தில் யாருடைய டைம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் டைம், ஹோலி ஸ்பிரிட். அதான் அவர் சொன்னார், ஜீசஸ் சொன்னார், எப்பா நான் போகிறது உங்களுக்கு நல்லது. எப்பா ஏசப்பா போறீங்களா? நான் போகிறது
உங்களுக்கு நல்லது. அப்போ தான் தேற்றரவாளன் வருவார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஜீசஸ் டீச் பண்ணாங்கங்க. ஆனால் சகல சத்தியத்தையும் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் சொன்னார், இது நான் இதுக்கு மேலே சொன்னேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னாரு. சில சத்தியங்களை அவங்களுக்கு சொல்லாமல் போனது காரணம் என்னன்னா, இதையே நீங்கள் தாங்கலை, புரிஞ்சுக்கல, இதுக்கு மேலே சொன்னால் அதை நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னாரு. ஏன்னா அதை தாங்குவதற்கான ஞானமும் பலமும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளே இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், இவர் சொன்னார்ல, பேதுரு என் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னாரு. ஆனால் அவரை ஆண்டவர் சொல்லியிருப்பார், பாப்போம் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களா ஆக்குவேன், என் பின்ன வாங்க அப்படின்னாரு. மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களே, ஆண்டு என்ன சொன்னார், என் பின்ன வாப்பா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்குவேன். இன்றைக்கி நம்ம என்னம்மா பண்ணிடுறோம், ஆண்டவருக்கு பின்ன வரதில்லை. 5 வருஷத்துக்கு முன்னே ஓடி அங்கே நிற்கிறது, முன்னாடி ஓடிடுறது, ஆண்டவர் விட்டுட்டு முன்னும் ஃபார்வேர்டில் போயிடுது. இன்றைக்கி பிரச்சனை அதுதான், நடக்கலை, வயசாயிடுச்சு, நடக்கலை. என்ன வயசாயிடுச்சு உனக்கு, என்ன நடக்கலை? ஆமாம், பாருங்க, உன்னை யார் முன்னாடி போக சொன்னது? சில பேர் முன்னாடி போய் நின்றுட்டுருக்கீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. பிரதர் எனக்கு அவங்களுக்கு அது நடந்துருச்சு, பிரதர் இது நடந்துச்சு. ஆண்டு சொல்ல, எப்போ கொஞ்சம் வா, இங்கே வா, அவ்வளோ தூரம் ஏன் ஓடனவா, ரொம்ப ஸ்மார்ட், ஆண்டவரோட ஸ்மார்ட்டாக இருக்காது. ஆண்டவர் எல்லாம் நடக்கணும், நடக்கும். அவர் சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். இன்னைக்கு பிரச்சனைனா நம்ம ஆசைகள் ஓடுது முன்னாடி வேகமாக. நமக்கு முன்னாடி நம்ம சவுலு கெபியில் இருக்கும்போது தாவீது கிட்ட சொல்லுவாங்க, எப்பா சரியான டைமு போட்டு சவுலை தனியாக மாட்டிருக்கிறான், தாவீதோட பராக்கிரமசாலிகள் இருக்காங்க, உனக்கு தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல, அவனை சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு, இஸ்ரவேல் நீ ராஜாவாக வருவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, இதான் டைமு, அவனை கொன்னுடலாம் அப்படின்னப்ப, இல்லை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் டைம் முடிஞ்சு யுத்தத்தில் அவன் மாண்டு, இல்லை கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டாலொழிய இந்த பொல்லாப்பை செய்ய வேணாம். இவன் ஃபார்வர்டில் போக விரும்பல தாவீது, கர்த்தரோட டைமுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவன் இன்னைக்கு வெட்டினாரு சவுலை, அடுத்த நிமிஷம் தாவீது தான் ராஜா. ஏன்னா சவுலு செத்த உடனே இஸ்ரவேல எல்லாரும் சேர்ந்து தாவீது கிட்ட தான் சொல்லுவாங்க, எங்க நீங்கள் ராஜாவா ஒன்றை தானே ஆண்டு திருக்கு தரிசனமாக சொன்னார், நீ ராஜாவாகுன்னு. இவர் சவுலை சாகடிச்சிட்டான்னு அடுத்தது ராஜா. ஃபார்வர்டில் போகலை, முன்னாடி ஓடலை, இவர் டைமுக்கு வெயிட் பண்ணார். ஓடாதீங்க. இவங்க என்னம்மா பண்ணாங்க, சீஷர்கள் சில பேர் இவங்கள மாதிரி, சில பேர் முன்னாடி ஓடிடுறோம், சில பேர் 3.5 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. 3.5 year பேக் சைடு பின்னாடி போயிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. சில பேர் அந்த மாதிரி மாறிடுறோம். ஒன்றே ஒன்று தான், இன்னைக்கு என்ன தெரியுமா, முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 10:9 சொல்லுது, நானே வாசல், ஒருவன் என் உள்ளே பிரவேசித்த அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவர் நமக்குள்ள, நாம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவர் நம்மளை கைட் பண்ணாருன்னா நம்ம வாழ்க்கையில் சகலமும் அதினத்தின் காத்து நேர்த்தியாக கிடக்கும். இன்றைக்கி என்னன்னா, யாரும் அவருக்குள்ள, அவர் வார்த்தையின் உள்ள போகிறது கிடையாது. அவர் சொல்கிற வசனம் சொல்கிறார், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே வாசல், நீ வாசல் வெளியே நில்லுன்னு அவர் சொல்லலை, உள்ள வா அப்படின்றாரு, உள்ள பிரவேசின்றாரு. உள்ள போய் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல் எங்க பிரதர் இருக்கு, ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கு, அவரோடு வாழுகிற வாழ்க்கையில் இருக்கு, அவருடைய வார்த்தையில் இருக்கு. உள்ள வரணும். சில பேர் கிறிஸ்தவ ஆண்டரை நம்பி வந்த மாதிரி எதுவுமே நடக்கல, பேக் சைடு ஆனவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா, கோயிலை வெளியே நின்று பார்த்து கும்பிடு போட்ட கேஸ் இதெல்லாம். உள்ள வரணும், உள்ள வரணும், உள்ள போய் அவரோட வாழ்ற வாழ்க்கையில தாங்க எல்லாமே இருக்கு. அவன் மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் இல்லைங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னா நீ உள்ள வரல. உள்ள வாண்ட, உள்ள வாப்பா, உள்ள வந்துரு. உள்ளும் புறமுத்தெல்லாம் மேய்ச்சல் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது.
ஹல்லேலூயா. அப்படியே பார்ப்போம். இங்கே பாருங்க, அவர் 9வது வசனம் படிங்களேன். அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. எதை தேடி நீ கடலுக்கு போனியோ அது ப்ரிப்பேர்டா அங்க இருக்கு. எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு இந்த அவசரம்? ஏதாவது கிடைக்குமான்னு போனீங்க, அதை கரையில் வந்து பார்த்தா அவர் ப்ரிப்பேர்டாக வச்சுட்டா. சொல்லட்டுமா, எதுக்கெல்லாம் ஏங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ பேசாமல் அவர் சமூகத்தில் உட்காருங்க, எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம அவசரம் நமக்கு கண்ணில் காட்ட மாட்டேங்குது. நம்ம அவசரம் தான் நம்ம கண்ணை மறைக்குது. ஐயோ ஐயோ அப்படின்றோம், அதுதான் நம்ம கண்ணை மறைச்சிருது. ஆகாரு பக்கத்துலேயே தண்ணி இருந்துச்சு. நான் அந்த ஆகாரமா 2 வாட்டி போகும்போது பாருங்கள், 2 வாட்டியும் தண்ணி பக்கத்தில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும் போதும் ஒரு தண்ணீர் அண்டையில் தான் அந்த தேவதூதன் சந்திக்கிறாரு. இந்த வாட்டி தண்ணியில் புல்ல சாகரான போதும் பார்த்தீங்கன்னா கண்ணை ஏறெடுத்து பார்த்தால் அங்கே தண்ணி இருந்துச்சு. உங்கள் அவசரம், உங்களுடைய துக்கம் உங்கள் கண்ணை மறைச்சிரும். மேரி அம்மா ஜீசஸ் கிரைஸ்ட்டு இறந்து உயிரோடு வந்த உடனே அவரை பார்த்து துக்கத்தில் நிறைஞ்சனமா சொன்னாங்க, தோட்டக்காரன்ட்டாங்க. எந்த கண்ணாடி போட போகிறீங்க? துக்கத்தின் கண்ணாடி, அழுகையின் கண்ணாடி பார்த்தீங்கன்னா கடவுளே வந்து நின்னாலும் தோட்டக்காரன் இவங்க. நீங்கள் தோட்டக்காரர் வந்திருக்கிறாரு. மேரி அப்படின்னாரு. ஐயோ ரபினாங்க, வார்த்தை வந்துச்சு, கண்ணை திறந்துருச்சு. ஹல்லேலூயா. எம்மா ஒரு சிஷர்களும் அதே கதை தான், துக்கத்தால் நிரம்பி இருந்தாங்க. இயேசு கூட நடந்து வந்துக்கிட்டே வராரு. இயேசுனே தெரியல அவருக்கு. அவரை பார்த்து என்னம்மா கேட்குறாங்க, நீர் என்ன புறஜாதியா, இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு விட்டு வெளுத்து வாங்குவார் பாருங்க. அப்புறம் தான் வார்த்தை வந்தவொன்னு, ஐயோ நமக்குள்ள நெருப்பு மாதிரி இல்லையா அந்த வார்த்தை தாங்க நம்ம கண்களை திறக்கும். துக்கம் நம்ம கண்களை மூடிடும். நம்ம அவசரம், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போகிறது. ஏன் கஷ்டம், ஏன் நஷ்டம்? இங்கே பாருங்கள், எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சிருக்கிறாரு அவருக்கு, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. என்ன தெரியுமா, தன்னை மறுதளித்து போனவனுக்காக, தன்னை விட்டுட்டு ஓடினவங்களுக்காக, துரோகம் பண்ணவங்களுக்கு என்னமா பண்ணுறாரு, குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜீசஸ் சமைச்சிக்கிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பார்க்க முடியுமா? கறி நெருப்புலாம் போட்டு என் பிள்ளைங்க என்ன, அதை விட்டுட்டு போனவங்களே என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளே ஏதாவது கிடச்சிதா? என்ன சொல்கிறாரு, பிள்ளைகள் தான் சொல்கிறாரு. இன்னைக்கு இருக்கட்டுமே, யாராவது ஒருத்தவங்க 90% நல்லது பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒரு 10% தான் கெட்டது நடந்திருக்கும். அந்த உலகம் என்ன தெரியுமா, என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், அந்த 90 மறந்துடுவோம், அந்த 10 தான் நம்ம கண்ணில் நிற்கும். பண்ணிட்டான் பிரதர், செஞ்சிட்டான். ஐயோ பிரதர், அந்த 90 நல்லது இருக்கே, அது வரவே வராதுல, இந்த 10 தான் நிற்கும். அந்த 10 விடுங்க, 99 நல்லது இருக்கும். என்னை காட்டி கொடுத்துட்டு ஓடினாங்க, என்னை வந்து மறுதளிச்சுட்டு ஓடினாங்க, என்னை சபிச்சாங்க. ஒரு வேலைக்காரிக்கிட்ட போய் என்னை வந்து சபிச்சாங்க. அவன் பேதுரு தெரியுமா, காட்டி மறுதளிச்சுட்டு மட்டும் போல சபிச்சுட்டு போனார் ஜீசஸை. கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போயிருக்கிறாரு ஜீசஸை தெரியுமா. எங்க நம்மையும் பிடிச்சிருவாங்களோ, இயேசுவை சபித்தாராம். அப்படி போன கூட்டம் தகப்பனுடைய உள்ளம் தேடி வருகிறது. அல்லேலூயா. வந்தார். வந்து என்னமா செஞ்சாரு, நீங்கள் வந்து பேசிட்டு போனால் கூட பரவாயில்லைங்க. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர்களுக்காக அங்கே சமைத்து கொண்டு இருந்தார். குக் பண்ணுறாரு, அடுத்தது சர்வ் பண்ணுறாரு, எடுத்து கொடுக்குறாரு, சாப்பிடுங்க. இதுதான் தகப்பனின் உள்ளம். இன்றைக்கி ஒன்று திரும்ப வந்துருங்க, தகப்பனுடைய அன்புக்குள்ளே வந்துருங்க. அவர் ப்ரிப்பேர்ட் லைஃப், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. எங்கே இவங்க கரையில் இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க கரையில் இருந்தானே கடலுக்கு போனாங்க. இவங்க கரையில் இருக்கிறத அவங்க தேடி வந்தார். வந்தபோது பார்த்தா அவங்க கரையில் இல்லை. அப்பயும் அவரை விட்டுட்டு கடலுக்குள்ளே போயிட்டாங்க. கடலுக்குள்ளே போனவன் கரைக்கு வர வரைக்கும் காத்து கொண்டு இருந்தார். இரவெல்லாம் காத்து கொண்டு இருந்தார். என் பிள்ளைங்க வருவாங்க,
அவங்களுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணியிருந்தார். திரும்ப கடலுக்குள்ளே போல ஏற்கனவே செஞ்சு காமிச்சிட்டாரு, தான் அன்பெல்லாம் வெளிப்படுத்தி காட்டிட்டாரு. திரும்பவும் இல்லை, ஏற்கனவே அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கு 10 வாட்டி இல்லை, இன்னைக்கு வேற ஒன்று சொல்லி கொடுக்குறேன். கடலுக்குள்ளே போய் தானே பிடிச்ச, வா உனக்கு கரையிலேயே பிடிக்க வைக்க முடியும்னு காட்டுறான் உனக்கு, வா. நம்ம நினைப்பு அங்கே போட்டால் தான் வலை கிடைக்கும், இங்கே போட்டால் தான் வலை கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுவார், தரையில் போடுறா, வெறுந்தரையில் போட உனக்கு மீன் கிடைக்கும்னு. தண்ணியில் மீன் வெறுந்தரையில் போட்டுப்பார். ஆண்டவர் சொல்லுவார், நீ வெறுந்தரையில் வலையை வீச, வலையை நான் நிரப்புறேன். ஏன்னா கடலோ அது ஆறோ அது குட்டையோ அது வெறுந்தரையோ நிரப்புறது அவர். நம்ம நிரப்ப போகிறோம், வலையை நிரப்புறது அவர். வலை நிரம்பும், எங்கேயா இருந்தாலும் வலை நிரம்பும். ஒன்றே ஒன்று, ரைட் சைடில் போகிறோம் சொன்னால், இல்லை ஆண்டவரே லெஃப்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, லெஃப்டில் வீசுகிறேன் அப்படின்னா லெஃப்ட்லேயே விடுவார். ஒன்று போய் கஷ்டப்படு, லெஃப்டில் போடுறேன், ஃப்ரண்ட்டில் போடுறேன், பேக்கில் போடுறேன் சொல்கிறது ரைட்டில் போட்டால் அழுகிட்டு போயிடலாம். நல்ல பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ரைட்டில் போனால் ரைட்டில் போட்டு அள்ளிட்டு போயிடுவாங்க. இல்லை கொஞ்சம் முரடு பிடிக்கிற பிள்ளைங்க என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆண்டவரே இல்லை அப்படின்னா, சரி நீ போடு பார்ப்பறேன், நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரைட்டில் போட்டு ஃப்ரண்ட்டில் போட்டு பேக்கில் போட்டு நிரம்ப, அது எப்படா நிரம்பும்? நான் தான் சொல்லிட்டேன்ல ரைட்டில் போடுங்க. அப்புறம் தலைவர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீ போட்டு பாரு. கை காலெலாம் வலிச்சு, ஆண்டவரே நிரம்பலை, இப்போ வலிக்கு. அப்பயும் குசும்பாக்கு எனக்கு கேட்டார். நான் கேட்டேன், ஆண்டவர் இந்த குசும்பு உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் உண்மையாக அந்த அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. பைபிள் படிக்கும் போது இதெல்லாம் அப்படியே உள்ள ஒரு மாதிரி. நான் கேட்டேன், ஒரு சரியான காமெடி தெரியுமா அது? ஆக்சுவலி நினச்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வே ஆஃப் அந்த பைபிளை படிக்கிறதே அப்படியே ஆண்டு பிள்ளைகளே அப்படியே செல்லமாக கூப்பிட்டு, ஏதாவது கிடச்சிதான் உங்களுக்கு அப்படின்னு. கிடைக்கல, ஒன்று கூட கிடைக்கல, தெரியும்டா அது எப்படி கிடைக்குமா அப்படின்றாரு. ஆனால் இங்கே அவர்கிட்ட எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தது. அவர் சமூகத்தில் தாங்க, அவர்கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்கிறதுக்கு போய் யாராவது அலைவாங்களா? நம்ம அந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரிப்பேர்டாக இருக்குது. அது அந்த மேல் வீட்டு அறை கூட பாருங்களா, அவர் சொல்லுவார், நீங்கள் போங்க, எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு கம்பளை விரிக்கப்பட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது, போங்க, நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி தான் ஜீசஸ் வரத்துக்கு முன்னாடி இவர் வழியை ஆயத்தம் பண்ணார். எலியா அவருக்கு ரெடி பண்ணி வச்சார். நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே ஆயத்தமாகிட்டு இருக்குங்க. அவரே வழிங்க, அவரே வழியாக வந்து நமக்கு எல்லாத்தையும் சரி. அவர் என்ன சொல்ற, என்ன கொஞ்சம் முன்னாடி போக விடுப்பா. நான் வசனம்லாம் சொல்லுதில்ல, சமூகம் முன்னாடி போகும், நான் போய் அந்த கோணலால் நேராக்கிறேன், கரடுமுட சமமாகிறேன் அப்படின்னு சொல்கிறாருல. நம்ம என்ன பண்ணுறது, அவருக்கு முன்னாடி ஓடுறது. முன்னாடி ஓடி ஆண்டவர் கரண்ட் ஓடு காலு குத்துது. ஆண்டவரே எவன் உன்னை முன்னாடி ஓட சொன்னது? நான் தானே முன்னாடி போய் சமமாகிறேன்னு, நீ எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்றார். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம முன்னாடி ஓடுறது. ஹல்லேலூயா. அவரை முன்னாடி விட்டு பாருங்க. இன்னைக்கு முன்னாடி பின்னாடி இல்லை, இன்னைக்கு நமக்குள்ள. ஹல்லேலூயா. நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாய் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உள்ள கேட்கணும் செய்யணும், உள்ள கேட்கணும் செய்யணும், அவரை வாழ வைக்கணும், அவரை நம்ம வாழ்க்கையில் வளர வைக்கணும். அவர் வாழ்ந்து அவள் வளரும் போது எல்லாம் வளருங்க. வளராதது எல்லாம் வளரும். எது எது வளர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் வளரும். இங்கே பாருங்க, அவர் அடுத்தது அந்த வசனத்தை படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, இதுதான் வரப்போறேன் மெயினா. அவர்களை திருப்திப்படுத்திட்டாரு, அவங்களுக்கு தேவையை சந்திச்சிட்டாரு, அவங்க போட்டை நிரப்பிட்டாரு, வலை நிரம்பிடுச்சு, இழுக்க மாட்டல. இப்போ ஆண்டவர் என்னமா சொல்றாரு படிங்க அடுத்த வசனத்தை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறியா? ஆண்டவர் இங்க பாருங்க, ஆண்டவரோடு உள்ள உறவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூமியில் தான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லா கவனிங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு,
பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவரோட தான் வாழ போகிறோம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பரலோகத்தில் நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்ம தேவ தூதர்கள் போல் அங்கே இருந்துருவோம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? கடவுளோடு இந்த பூமியில் வாழுவதற்கு, தேவனோடு உறவு கொள்வதற்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட். அவரை கேட்டார் பாரு, என்னை நீ நேசிக்கிறாயா? இந்த உறவுக்காக எதை வேணா இழக்கிறான் தெரியுமா? அவனுக்கு அவன் இழந்தது 1000 மடங்கு வந்துடும். கிறிஸ்துவ வாழ்க்கை இழக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப வந்துடும். அதை விட அதிகமாக இழக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப அதை விட 1000 மடங்கு வரும். இழக்கிறது திரும்ப கெயின் பண்ணுறது, இழக்கிறது திரும்ப வருது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது வாழ்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். எதையாவது இழக்க மாட்டான், நான் விட மாட்டேன் ஆண்டவர், இது எப்படி ஆண்டவரை நான் விட முடியும் அப்படி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா மிஸ் ஆயிடும். அதான் ஆண்டவர் கேட்டார், யோனாவின் குமார் அவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் நீ கேட்குறாரு, எல்லார காட்டிலும் நீங்கள் மேல் அன்பாக இருக்கிறியா? ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் சொல்லட்டுமா? நீங்களாம் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஆசைப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அது வாய்ப்பு. இல்லைனா ஒரு ஃபுட்பால் டீமில் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு ஆடணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, எல்லாத்த காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவரோடு உறவு கொள்கிற வாழ்க்கை, தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மட்டும் நல்லா வாழ்ந்துட்டோம், அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம். அதாவது நம்ம பார்க்குற பார்வையே, நம்மளுடைய விசுவாசமே, அவர் மேலே நம்ம நம்புகிற நம்பிக்கையே வேற மாதிரி இருக்கும். அவன் பேசுகிற பேச்சு வேற மாதிரி இருக்கும், நெகட்டிவாகவே பேச மாட்டான். மலையை தூக்கி தோளில் வச்சுட்டு போகிறேன்னு சொல்லுவான். அவனுடைய பார்வை அப்படி ஆகிடும். 80 வயசு மலை மேலே ஏறுறாங்கன்னு, மலை மேலே ஏறி ஒரு ராஜ்யத்தை அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் மலையில் இருக்கிற பட்டணம் தான் ஜெயிக்கும். 80 வயசு தாத்தா ஏறி போய் அடிக்கிறாருங்க மலையில் இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா? விசேஷ ஆவி. அது இந்த உள்ளே இருக்கிற ஆவியை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க, வெளியே இருக்கிற எந்த பாவியையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. எது இருந்தால் உள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரை, ஆண்டவரை மொத்தம் பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே போயிடுங்க. அவரை நெருப்பு இருந்தாலும் நெருப்பாக தெரியாது. நெருப்புக்குள்ளே உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பீங்க, ஸ்டெப்ஸு போட்டுட்டு இருப்பீங்க. நெருப்புக்குள்ளேயோ நெருப்பு என்னையா பண்ணுற? உனக்கு நெருப்புயா, எனக்கு அதெல்லாம் நெருப்பு இல்லையா? சுடுதா? நெருப்புல சுட மாட்டேங்குது, என் ட்ரெஸ்ஸு கூட எரிக்கல. அதுக்கு போய் நீ பயந்துக்கிட்டு இருக்க, அதுக்கு பயந்து போய் விழுந்து வணங்கிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. அது என்ன செய்யுது பாரு, என்ன ஒன்றும் பண்ணலை, ஹீட்டாகவும் தெரியல, என் தலை பாக கூட எரியல, என்னை டேமேஜ் பண்ணலை. நான் போய் நின்ன உடனே என்ன ஹானர் பண்ணி கடவுளும் கூட வந்து நிற்கிறார் அந்த நெருப்பில். அதான் சொன்னது, நீ தண்ணீரை கடக்கிறியா, பயப்படாத, கடந்துக்கோ. அக்கினியில் நடந்து போறியா, நடந்து போய்க்கோ, அது உன் பேரில் பற்றாது, நீ முழுக மாட்ட. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இன்னொன்று படித்தேன் நேற்று, நாளாகமத்தில் எடுத்து படிக்கும்போது தாவீதை குறித்து பார்த்தேன். அவன் அழைப்புக்குள்ளே வரான் பார்த்தீங்களா? அப்பா மிரண்டுட்டேன். 9ஆவது அதிகாரம் 10ஆவது அதிகாரம்லாம் ஒரு மனுஷன் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பொசிஷனுக்குள்ளே வரும்போது, அந்த அழைப்புக்குள்ளே வரும்போது, தேவனுடைய காரியங்களுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த புத்திரர்கள் 9000 பேர் வந்தார்கள், இந்த புத்திரர்கள் 15000 பேர் வந்தார்கள், இவர்கள் 3000 பேர் வந்தார்கள். 300 பேரை ஒரு ஈட்டியால் கொன்ற அவன் வந்தான், ஒரு 300 பேரை கொன்ற இவன் வந்தான், 1000 பேரை கொன்ற இவன் வந்தான். பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு இவன் ராஜா ஆவானோன்னு ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறத பார்க்குறோம். எல்லாம் எங்கெங்கிருந்தோ வராங்க, ஆயிரமான ஜனங்கள் வராங்க. அவங்க சொல்லட்டுமா, உங்கள் மேலே இருக்கிற அழைப்புக்கு உங்களை தேடி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. அவங்கெல்லாம் சும்மா வரலையா. நேற்று பார்க்குறேன், வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், தின்பண்டங்கள்லாம் கொண்டு வராங்களாங்க, அதை எழுதி வச்சிருக்கிறாருங்க அவர்.
சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க. என்னத்தை சொல்றது? உன் அழைப்பு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, கொடுப்பாரு, ஸ்நாக்ஸ் கொடுப்பாரு. மா அப்படின்னு போட்டுச்சு, மா, அத்திப்பழங்கள், உலர்பழங்கள், என்னென்னமோ இந்த நம்ம நட்ஸ்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டு வராங்களாம். மானா மாம்பழம் கொண்டு வந்திருக்கிறாங்க, எல்லாம் கொண்டு வந்தாங்களாம். வசனம் சொல்லுது, எல்லாம் ஆசீர்வாதம் வந்த உடனே ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு வீட்டில், ஒரு சபையில், ஒரு ஊரில் சொல்லிச்சுக்கோங்க, ஒரு நாட்டில் ஒரு அழைப்புக்குள்ளே ஒருத்தவன் வந்துட்டா போதுங்க, அந்த இடம் மாறிடும், அந்த இடம் மாறிடும். இவனுக்கு பாருங்க, எல்லாம் வந்த உடனே எங்கேயோ வந்து வராங்க. நான் படிக்கிறேன், 6000 பேர் வராங்களாம், 9000 பேர் வராங்களாம். என்னையா நடக்குது? அப்படியே ஜனம் கூடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தெரியுமா? உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். தின்பண்டங்கள் வரும், எல்லாம் சரக்கு, எல்லாம் ஆசீர்வாதம், எல்லாம் வந்து கொடுப்பாங்க. வரவங்களாம் சும்மா வர மாட்டாங்க பாருங்க, தூக்கிட்டு வருவாங்க எல்லாத்தையும். வீடு நிரம்பும், பேங்க் அக்கௌண்ட் நிரம்பும், எல்லாம் நிரம்பும். அதுதான் பார்த்தேன், நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் வளர்ந்தான் நான் தாவீது. கர்த்தருக்குள்ள நாளுக்கு நாள் வளர்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அப்படி வந்து ஒரு அழைப்புக்குள்ளே வந்தனால அந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு தாங்க ஆசீர்வாதம். உங்கள் மேலே என்ன ஆண்டு வச்சிருக்கிறாரு, அந்த அழைப்புக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். தேவனோடு உள்ள உறவு, அந்த உறவை தான் நான் திரும்ப 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 சொல்லுவேன். இருதயம் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். என்ன வேலை செஞ்சீங்கனாலும், ஐயா இந்த வேலையை நான் விட்டுட்டு எப்போ நான் ஆண்டு சமூகத்துக்கு போவேன், எப்போ நான் ஆண்டு சமூகத்தில் உட்காருவேன், அவரை எப்போ நான் ஆராதிப்பேன், நான் துதிப்பேன் அப்படின்னு இருதயம் ஏங்கி கொண்டு இருக்கணும். அதான் கேட்குறாரு, படிங்க, பேதுரு படிங்க. அவர் என்ன சொல்கிறாரு? சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இதை தான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் வர்ஷா சிஸ்டர், நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் விக்டர் பிரதர், நீங்கள் ஆண்டரை நேசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லணும், ஏய் நான் நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆள் இயேசுவை நேசிக்க முடியாது. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். நான் நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆள் இயேசு, அந்த அளவுக்கு நான் நேசிப்பேன், எக்ஸ்ட்ரீமாக நேசிப்பேன். அதில் வாழ்ந்து காட்டணுங்க, அப்படி வாழணும். ஹல்லேலூயா. அந்த உறவு தான் நம்மளை உயர்த்தும். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்கு பதில் சொல்கிறாரு, அதற்கு அவன், ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதே நீர் அறிவீர் என்றான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எல்லார காட்டிலும் நான் உங்களை நேசிக்கிறேன்னு. ஆண்டருக்கு நல்லா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்னு. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, அவருக்கு தெரியும். யாரும் இங்கே வேஷம் போட முடியாது. ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார், நம்ம இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதுக்கு கீழே படிங்க. இரண்டாம் தரம் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு? நீ எல்லாம் போனிலப்பா, இவர் வராரு, வந்து அவரை தேடி வந்து அவங்களுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணி, அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து, அவங்களுக்கு பரிமாறி எல்லாம் செஞ்சு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்திட்டு அவங்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். ஒரே ஒரு கேட்குறாரு, ஒன்று செய்றியா எனக்காக அப்படின்னு கேட்டார். இந்த இயேசுவுக்காக நீ ஒன்று செய்வியா? நான் உனக்காக மரித்தேன், 3ஆவது நாள் உயிர்த்தேன். நான் நல்ல மெய்ப்பன்றத உங்களுக்கு நான் வாழ்ந்து காமிச்சேன், உங்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காமிச்சேன். நான் நல்ல மெய்ப்பன்றதை இப்பயும் காமிச்சேன். என்னை விட்டு ஓடி போனீங்க, ஆனால் நான் உங்களை விடலை. ஆடுகள் பின்னாடி ஓடி வருகிற மெய்ப்பன் போல நான் உங்களையே பின்னாடி ஓடி வந்தேன். அவங்ககிட்ட ஒன்று கேட்டார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஒரு ஆத்துமாக்கள் மேல, ஒரு தேவனுடைய ஆடுகள் மேல ஒரு கரிசனம் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்பை நீங்க நிறைவேற்றணும் பாருங்க. அது பேதுருக்கு.
நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க நம்ம மேலே என்ன ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பை பாருன்றாரு. அந்த அழைப்பை பாரு. உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குதுல்ல, அதை பாரு, அதை பார்த்து வாழு. ஹல்லேலூயா. ஆடுகள், ரட்சிக்கப்படாத ஆடுகள் மேல் அக்கறையாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத கூட்டத்தை நம்ம பார்க்கணும். அந்த ஆடுகள், அவர் இயேசு நமக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பை நம்ம பார்க்கணும். அதற்காக வாழணும். அதை ஃபோக்கஸ் பண்ணு. விட்டுட்டு மீன் பிடிக்க போயிட்டியேப்பா, நீ உனக்கு எவ்வளோ நான் பண்ணேன். நீ மீன் பிடிக்க மாட்ட, உன்னை மனுஷனை தானே பிடிக்க வைக்கணும் அப்படின்னு தானே உன்னை அழைச்சேன். இனி நீ மீன் பிடிச்சது போதும். உன் வலையை மாற்றிட்டேன்ல. முன்னாடி ஒரு வலை இருந்துச்சு, அது மீன் பிடிக்கிற வலை. இப்போ ஒரு வலை வந்துருச்சு பேதுரு கையில், அது மனுஷனை பிடிக்கிற வலை. இந்த வலையை இப்போ வீசுறாரு பேதுரு. 3000 பேர் மாட்டுறாங்க, 5000 பேர் மாட்டுறாங்க. வலை கிளியில இழுக்கிறாரு. ஹல்லேலூயா. அழைப்புக்குள்ளே வந்துடுங்க. உங்கள் மேலே ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுக்குள்ளே வந்துடுங்க. அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எது இருக்குது எது இல்லை அதெல்லாம் பார்க்காதீங்க. அழைப்பு மேலே ஏறிடுங்க. அந்த அழைப்பு உங்களை தூக்கிட்டு போயிடும். ஆண்டவரோடு உள்ள உறவுக்குள்ளே வந்துடுங்க. அந்த உறவு உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நன்றி. நிறைய பேர் தவறான இடத்துல வலையை வீசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, கிடைக்கும். ஆழத்தில் போட்டால் நல்லா மாட்டும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ கரையிலேயே போடு, நான் மாட்ட வைக்கிறேன்றார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறீங்க. யாருக்கு வார்த்தை வருதோ அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும், டேய் நீ இது வரைக்கும் ஆழத்தில் போய் தான் மீன் பிடிச்சவன், கரையில் நீ பிடிச்சதில்லை. ஆண்டவர் சொல்கிறாருன்னு கரையில் போடாத, கரையில் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும், உங்கள் மைண்டு சொல்லும். அதை நம்பாதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் வெறும் தரையில் கூட மீன்களை பிடிக்க வைக்க முடியும். கரை ஆழத்தில் மாத்திரமல்ல, கரையில் மாத்திரமல்ல, வெறும் தரையில் கூட உங்களை ஆண்டவரால் மீன் பிடிக்க வைக்க முடியும். உங்கள் போட்டை நிரப்ப முடியும். கடலுக்குள்ள கஷ்டப்பட்டு போய் ஆழத்தில் போய் கடினப்பட்டு ஏன் போட்டை நிரப்பணுமா? இல்லை, நீ போட்டை கரையிலேயே வை, உன் போட்டை நான் நிரப்புறேன். எஸ் எஸ் எஸ். லோத்து சோதோம் குமாராவை பார்த்தாரு. பார்த்து ரொம்ப அழகாக இருக்கு, நல்லா செழிப்பாக இருக்கு. அதை நம்பி போனார். பட் ஆனால் உள்ள ஆபத்து இருந்துச்சு, ஆபத்து இருந்துச்சு. கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு போயிடாதீங்க. கண்ணுக்கு கர்த்தர் சித்தம் கேட்காம, கர்த்தரோட அட்வைஸ் கேட்காம, கண்ணுக்கு அழகாக இருக்குன்னு போயிடாதீங்க. உள்ள ஆபத்து இருக்கும். அதே மாதிரி தான் சோதோம் குமாராவை அழிக்கும் போது திரும்ப தூதர் கொண்டு வந்து அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லும் போது, இல்லை அந்த மலைக்கு என்னால் ஓடி போக முடியாது, அங்கே ஒரு சின்ன ஊர் இருக்கு, அங்கே போகிறேன்னாரு. திரும்ப தவறான பாதை. கர்த்தர் எதை சொன்னாலும் லோத்து கேட்கறது கிடையாது. தப்பிச்சு ஓடணும் போது ஓடாமல் தாமதம் பண்ணுறாரு, கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாரு ஆண்டவர். நம்மளா டிசைட் பண்ணி இழந்தது போதுங்க. நம்மளா யோசித்து ஆசைப்பட்டு கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு இது நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்ந்தது போதும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்வோம். அது வனாந்தரத்தில் கூட நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தெய்வம். பாலைவனத்தில் ரோஜாக்களை பூக்க செய்கிற தெய்வம். வாய்க்காலை வெட்டுங்கள், தண்ணீரால் நிரப்புவேன்னு சொன்ன தெய்வம். வனாந்தரத்தில் பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா தோப்புகள், திராட்சை தோப்புகளை கூட ஆண்டவர் உண்டு பண்ண முடியும். ஆண்டவர் சொன்னார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, அதை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, அதை நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிய வேதத்தில் நல்லா நீங்கள் பார்க்கலாம். மேரி சொன்னாங்க, புருஷனை அறியேனே, குழந்தை எப்படி பிடிக்கும், உனக்கு தெரியாதா? நல்லது. அப்போனா ஆண்டவர் வாழ்க்கையில் சீக்கிரமாக செய்ய முடியும். இது தெரிஞ்சுக்கிட்டது தான் ஆண்டர்கிட்ட கேள்வி கேட்கும். அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், என்ன விஷயம், அது அந்த மாதிரி இருக்கே,
கூகுள் அப்படி சொல்லுதே, உலகம் இப்படி சொல்லுதே அப்படின்னு கேட்கும். மண்டை அறிவை வளர்த்துக்காதீங்க, ரொம்ப ஆவியை வளர்க்க ஆரம்பிங்க, உள்ளான மனிதனை வளர்க்க ஆரம்பிங்க. உலக அறிவு தேவைதான், ஆனால் அதுலேயே முழுகிடாதீங்க. அது உலகத்தை மாற்ற போகிறதில்ல. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் சிந்தை தான் உலகத்தை மாற்றும். உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரை நீங்கள் வாழ வச்சிங்கன்னா அவர் எழும்பி அவரும் நாமும் கைகோர்த்து செய்வது தான் ஊழியம். இந்த உலகத்தை நம்மளால் மாற்ற முடியும். நிறைய பேரோட போட்டு நிரம்புது. உங்கள் போட்டு எம்டியாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க என் போட்டு எம்டியாக இருக்குங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி வலைய வீசு, நான் உன் போட்டை நிரப்புறேன். இழுக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். எஸ் ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த ஆசீர்வாதத்தை கூறுகிற சபை முழுவதற்கும் கூறுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் அப்பா வருகின்ற அப்பா புதிய வருடத்திலையும் சேர்த்து சொல்லுகிற வார்த்தையின்படியே அவர்கள் வலைகளை வீசும்போது அவர்கள் வலைகள் நிரம்புவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். யாருடைய வலைகள் நிரம்பாமல் இருக்கோ, பேங்க் அக்கௌண்ட் நிரம்பாமல் இருக்கோ, சுகம் நிரம்பாமல் இருக்கோ, சமாதானம் சந்தோஷம் நிரம்பாமல் இருக்கோ, இயேசுவின் நாமத்தில் அது நிரம்புவதாக, நிரம்பி வழிவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெற்றிகள் வெற்றிகள் ஜெயம் நிரம்பி வழிவதாக, ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நிரம்பி வழிவதாக. தாவீது ராஜாவான உடனே அவனுக்கு எல்லா பகுதிகளில் இருந்தும் ஆசீர்வாதம் வந்தது. சாலமோன் ராஜாவாகும் போது அவனை பார்க்க வந்த கூட்டங்கள் பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்தார்கள். சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாவே நினைக்கப்படலை. எஸ், அப்படி இவர்கள் வாழ்க்கை மாறுவதாக. ஜீசஸ் நேம். இவர்களுக்காய் வருகிறவர்கள் அனைவரும் வருவார்களாக. எஸ், வரவேண்டிய பணம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. எஸ் எஸ், தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, வார்த்தை தாங்க, ஆண்டவரோடு வாழ்கிற வார்த்தை தாங்க எல்லாவற்றையும் செய்யும். ஆண்டவரோடு உள்ள உறவு எல்லாவற்றையும் மாற்றிடுங்க. அவருடைய அன்புக்குள்ள உறவுக்குள்ளே வந்துடுங்க. எஸ் ஆண்டவரே, எல்லாம் நிரம்புகிறது. போட்டு நிரம்புது. வலை இழுக்க முடியாத அளவுக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டம். மற்றவங்களுக்கும் கூட கூப்பிட்டு நீங்களும் சேர்த்து இழுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறுது மாறுது. ஹல்லேலூயா. ரதர மர ஷாந்தல வர ஓரியா டிரியான் டரமரா ஷாந்தல தர ரியாதர். வார்த்தையை தியானிங்க. அந்த வார்த்தையின் விதைக்கு ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள பாயணும். வார்த்தையும் வேணும், ஆவியும் வேணும். அவர் வார்த்தையாகவும் ஆவியாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையும் ஆவியும் சேர்ந்த ஒரு மனுஷன் உலகத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தார். அவர்தான் வார்த்தை. வார்த்தையாய் வந்தார், வார்த்தையாய் வாழ்ந்தார். அவர் ஆவியானவர் மேல் அவர் நிரம்பி இருந்தபோது, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தபோது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் அந்த காலங்களில் நடந்ததை நம்ம பார்க்குறோம். முதல்ல எழுப்புதல் நம்ம வாழ்க்கையில் வேணுங்க. நம்ம குடும்பத்தில் வேணும், நம்ம சபையில் வேணும், நம்ம ஊழியத்தில் வேணும், நம்ம ஃபைனான்ஸில் வேணும், நம்மளுடைய சுகத்தில் வேணும். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா எலும்புனா தான் நம்ம கூட ஒரு 1000 பேரை பிடிச்சி தூக்க முடியும். நம்மளே பலவீனமாக இருந்தால் எப்படி? ரியாஷதர் ராக்கதர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளை, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை, நீர் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலனை இவர்கள் வாழ்க்கையில் தரப்போகிறதற்காக நன்றி. எஸ், வார்த்தையை பிடுங்க வருகிற எல்லா அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, வார்த்தை இவர்களுக்குள் ஆழமாய் பதிந்து அப்பா அது 100 மடங்கு பலனை அவர்கள் வாழ்க்கையில் தருவதாக என்று சொல்லுகிறேன். எஸ், வார்த்தையை தியானிக்க முடியல சில பேரால். கொஞ்ச நேரம் தான் பைபிள் படிக்கிறீங்க, டைவர்ட் ஆகிறீங்க. அந்த எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுப்புண்டு போவதாக. நல்லா துதிச்சு பாடுங்க, அந்நிய பாஷை நல்லா பேசுங்க, சத்தமாக பேசுங்க, ஆவியில் நிரம்புங்க. எல்லா தடைகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உங்கள் அழிவில்லாத பிரசன்னத்துக்கு நன்றி. வார்த்தைகளுக்காக நன்றி.
அடையிற ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்தினீர். பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீக தொடுதல் அப்பா இங்கே இருந்துச்சு, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏஞ்சல்ஸ் இந்த இடத்த நிரப்பியிருந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் இவங்க எங்கெங்கெல்லாம் வலை வீசுகிறாங்களோ வார்த்தையின் அந்த வலைகள்லாம் நிரம்புவதாக, எல்லா வலைகளும் நிரம்புவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இந்த வலை நிரம்பவே இல்லைன்னு சொன்னாங்களே, அந்த வலைகள்லாம் நிரம்பு போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.